செல்ல குட்டிங்களா? ஸோ நம்ம இதோட சும்மா கண்டினியூ பண்ணலாம். ஜனா ஸோ ஜிம்மின் இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட சொல்லியிருப்பான். ஸோ ஜேகே செம்ம ஷாக்காக இருப்பான். ஸோ இதோட நம்ம சின்னமாங்க கதைக்குள்ள போகலாம். ஜேகே இதை கேட்டோன்னா செம்ம ஷாக்கு. ஜேகே செம்ம கடுப்பாகி அப்படி செம்ம கோவறதுக்கு, டேய் ஜெமன் என்னடா சொல்ற? டேய் ஆமாடா உனக்கு தெரியாதா? ஜெமன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஜேகே ஃபோன் காலில் தான். இது நம்ம ஜேகே ஃபோன் காலில், ஜிமின் உண்மையிலே தான் சொல்றியா இல்லை பொய் சொல்றியா? எரிச்சல் மேல கலப்பாதடா. நான் எதுக்குடா எரிச்சல் மேலாம் கலப்ப போறேன்? உண்மையில தான்டா. எனக்கு தெரியாதா ஜேகே? 2 பேரும் கப்பிள்ஸா இருக்காங்கன்னு கூட உனக்கு தெரியாதா? ஜிமின் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஜேகேக்கு இதெல்லாம் கேட்கும்போது செம்ம இரிட்டேட் ஆகுது. ஸோ ஜேகே ஜிம்மன் ஒழுங்குமே ஃபோனை கட் பண்ணிடு ஜிம்மன், இல்லைன்னு வச்சுக்கோ நான் இருக்கிற கோபத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோவப்படுறான். ஸோ நம்ம ஜிம்மினும் புரியுது, அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இவ்வளோ கோவத்தில் இருக்கான்ட்டு. ஸோ நம்ம ஜிம்மினும் சரிடா நீ பார்த்துக்கோ இருக்கும் சரியா, எதுனாலும் கால் பண்ண பிரச்சனைனா சரியா நான் வைக்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான். ஃபோனை கட் பண்ணிடுறான். அம்மா ஜேகேக்கு இங்கே செம்ம இரிட்டேட்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோ கோவம் அவனுக்கு. கரெக்டாக நம்ம ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஸோ நம்ம தயம் தான் கால் பண்ணிடுவான். ஸோ ஜேகே அவன் மொபைலை எடுத்து பார்த்துட்டு இப்படி அட்டன் பண்ணாமையே தூக்கி வீசிடுறான் பெட்லேயே போட்டுட்டு. இப்படி செம்ம கோவத்தில் உட்காந்துருக்கான். சரி நம்ம தயங்கு ஒன்றுமே புரியல, என்னங்க காலை எடுக்க மாட்டேங்கிறான், என்ன இத்தனை தடவை கால் பண்ணுறேன் ஏன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், ஏதாவது பிரச்சனை அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் பதட்டமாக இருக்கா நம்ம தையவங்க. சரி நம்ம ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. இந்த ஃபோனை பார்க்க அப்படியே வர கோவத்துக்கு இந்த ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிடலாமான்னு அப்படி அவன் கொலவரில் இருக்கான். ஸோ அப்படியே அவன் பைக் ஷாவை எடுத்துகிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியே வந்துட்டு ஸோ அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான் வீட்டிலேருந்து. ஸோ அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் போய் ரீச் ஆகிடறான். கிளப்புக்கு போயிட்டு செம்மையாக ஒரு குடி பயங்கரமாக குடிக்கிறான். ஸோ இந்த சைடு டைம் விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் நம்ம ஜேகே அட்டன் பண்ண மாதிரி இல்லை. ஸோ நம்ம டைமுக்கு லைட்டாக பயமாயிடுது. ஸோ இது வேலையாகாது, நம்ம ஜேகே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். ஜேகே வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிடறான். வீட்டுக்குள்ளே போகிறான். ஸோ ஜேகே எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு இடம் விடாமல் தேடிட்டு இருக்கான். ஆனால் எங்கேயுமே காணோம். ஸோ ரூமில் இருப்பான்னு சொல்லிட்டு ஸோ ரூம்லேயும் போய் பார்க்குறான். தயங்கு எங்கேயுமே ஆளை காணோம், நம்ம ஜேகே இல்லை. ஓ இவன் எங்கே தான் போனானே தெரியலையே, எங்கேயுமே ஆளையும் காணோம், எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழப்பத்துலேயே டென்ஷன்லேயே கோவத்துலேயே நின்றுட்டு இருக்கான். சைடில் பார்த்தா அவன் பெட்டில் ஸோ அவன் ஃபோன் இருக்குது. ஸோ தயங்க அவன் ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு ஃபோனை இங்கே விட்டுட்டு போயிருக்கான். எங்கே போய் தொலைஞ்சானு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் தயம் நம்ம ஜிம்மன்ட்ட கால் பண்ணி உனக்கு ஜேகே எங்கே போனான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். ஸோ ஜிம்மன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பேசினேன், நல்லா பேசிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணுன்னு என்னை திட்டி விட்டான். அதுக்கப்புறம் நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது. நம்ம ஜிம்மன் எல்லாமே வந்து நம்ம தயன்ட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ தயங்க கேட்டுட்டு ஓ அப்படியே ஜிம்மன் ஜிம்மன் நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு தயம், ஏதாவது ப்ராப்ளமா, உங்களுக்குள்ள பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபோனை வைக்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிட்டு ஸோ திரும்பவும் அங்கே வீட்டிலேருந்து ஜேகே வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறான். ரோட்லேயும் தேடுறான். ஸோ எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறான். ஸோ யாருமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம தயவுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஐயோ இவன் எங்கே தான் போனானே தெரியலையே. ஷோ யார்கிட்ட கேட்டாலும் இன்னும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. எங்கே தான் இவன் போயிருப்பான்? ஃபோனை வேற இங்கே வச்சுட்டு போயிருக்கான் வீட்டில் வேற. ஐயோ எங்கே போனானே தெரியலையே, எங்கே போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவும் கோவத்தோடைய டென்ஷனோடைய அப்படியே நின்றுட்டு இருக்கான். திரும்பவும் நம்ம தயவங்க அப்படியே தேட ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே குடிச்சிட்டு செம்ம மட்டை. ஸோ கரெக்டாக ஒரு பொண்ணு வந்து நம்ம ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு மாதிரியா ஜேகேவை தொட்டு ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கா. ஹேய் பேர் என்ன, நீ ஏன் இவ்வளோ ஹாட்டாக இருக்க ஒன்று இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கு. ஸோ நம்ம ஜேகே அப்படியே போதையிலேயே அந்த பொண்ணை பார்த்துட்டு ஹே நீ எதுங்க வந்து உட்காந்துருக்க, எதுக்கு அங்கே இங்கே தொட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க, சுமார் நான் ஏதோ ஒரு டென்ஷன் பைட்டில் இருக்கேன். ஜேகே அப்படியே போதையில் இருந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ அந்த பொண்ணு சும்மா இல்லாமல் திரும்பவும் எங்கெங்கேயோ கையை வச்சு தொட்டு ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கா. ஏன் என்னாச்சு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் தொட்டு பேசக்கூடாதா? நீ செம ஹாட்டாக இருக்க தெரியுமா? வேணும்னா உன் டென்ஷனையும் உன் கோவத்தையும் கவுண்டர் பண்ணி காட்டவா? அந்த மாதிரி லாஸ்ட் மூமெண்ட்ல அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதை பண்ண பார்த்துட்டு நம்ம ஜேகே இதெல்லாம் பேசாத,
வேணாம் எனக்கு ஏதோ பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மூட்லேயும் கிடையாது. புரிஞ்சதா? நானே ஒரு டென்ஷன் மைண்டில் கோவத்தில் உட்காந்துருக்கேன். இங்கேருந்து போடி. இந்த மாதிரி போதையில் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சும்மா இல்லாமல் அங்கே இங்கே அப்பார்ட்மெண்ட்லாம் கை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். ஸோ ஜேகேவால் சுத்தமாக முடியல. ஒரு மாதிரியா லைட்டாக மோன் பண்ணுறான். மோன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருது ஒரு ஃபார்ம் கொண்டான்ட்டு. பொண்ணு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஜேகேவால் சுத்தமாக முடியல. இந்த சைடை நம்ம தயங்க தேடிக்கிட்டே இருக்கான். இன்னமும் எங்கேயுமே ஆளை காணோம். அப்படியே செம்ம இரிட்டேட் மாதிரி டென்ஷன் ஆயிடுறான். ஷோ இவன் எங்கே தான் போனானே தெரியலையே. சரி ஜிமினை கால் பண்ணி அவனுக்கு எங்கே போகிற இடம் அப்படின்னு கேட்டு விசாரிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு திரும்பவும் கால் பண்ணுறான். அவன் கால் பண்ணுறான். நம்ம ஜிமின் திரும்பவும் அட்டென்ட் பண்ணி சொல்லுங்கள் கிடச்சிட்டானா, நீங்கள் பார்த்துட்டிங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை படன்னு அவன் வாட்டுக்கு பேசிட்டு போகிறான். நம்ம தயங்கு இரிட்டேட் மாதிரி டென்ஷன் மேலே கோவத்தில் இருந்திருப்பான். ஏய் ஜமனை வாய முண்டா, நானே இவன் கட்டைக்கலான்னு கடுப்பு மைண்டில் டென்ஷன் மைண்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறா. கால் பண்ணால் என்ன விஷயமா கால் பண்ணாங்கலாம் கேட்க மாட்டேன் அப்படி தானே, நீ வாட்டுக்கு பேசிகிட்டு போவியா? இன்னும் கிடைக்கலடா, உனக்கு அதுக்கு தான் கால் பண்ணேனே. என்னது இன்னும் கிடைக்கலையா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜிமன், நானும் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்துட்டேன், தேடி கூட பார்த்துட்டேன், எல்லாத்தையும் விசாரிச்சு கூட கேட்டு பார்த்துட்டேன். யார் ஒன்றும் தெரியாமல் சொல்லிட்டாங்க. சரி தேடி பார்த்தாவது கிடைப்பான்னு நினச்சா அதுவும் இல்லை. இவன் எங்கே போனான்னு கூட எனக்கு தெரியல. இந்த மாதிரி நம்ம ஜிமெண்ட்டாக இல்லாமல் சொல்லிடுறான் காலில். என்ன சொல்கிறீங்க தாயம், கிடைக்கலையா? இன்னும் தேடினீங்களா? அப்போ கூட கிடைக்கலையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஓ ஆமாம் ஜிம்மன், தயவு செஞ்சு சொல்லி தொலை. அவனுக்கு ஏதாவது பிடிச்ச இடம் ஏதாவது உனக்கு தெரியுமா? அவன் எங்கேயாவது போகிற இடம் உனக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லி தொலை. அதுக்கு தான் நான் கால் பண்ணதே. அதான் என் கோவத்தில் இரிட்டேட் மேலேயும் கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஜிம்மன்ட்ட. ஸோ ஜிம்மன் அது யோசிக்காமல் சீக்கிரம் சொல்லி தொலைடா, எரிச்சல் மேலே கலப்பாத. நம்ம தான் இந்த சைடு கோவத்தில் திட்டிக்கிட்டு இருக்கான் ஜிம்மனை பிடிச்சி. ஸோ ஜிம்மனும் ஓகே நான் சொல்கிறேன். என் மச்சான் டென்ஷனாக இருக்கும் போதெல்லாம் எனக்கு தெரியும், இப்போ சொல்லி தொலை. தாயம் அவன் டென்ஷனாக இருக்கும்போது கோவமாக இருக்கும்போது பிளப்புக்கு போய் குடிப்பான். ஸோ அவன் அங்கே தான் இருக்கணும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கேன். 100% வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. அங்கே போய் செக் பண்ணி பாருங்க. ஜிவன் இந்த மாதிரி நம்ம டைண்ட சொல்லிடுறான். சிலது கிளப்புக்கு போவானா, குட்டிக்கு போவானா, அங்கே போவானாக்கும். சரி ஓகே சொல்லிட்டுல, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், வைக்கிறேன் ஃபோனை. என் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ ஜிம்னு பார்த்துட்டோமா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். கிடச்சோன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கான். டைம் திரும்பவும் தேட ஸ்டார்ட் பண்ணிடுறான் நம்ம ஜேகேவை. ஒரு பிளிப்பில் போயிட்டு விசாரிச்சிட்டு இருக்கான். அந்த பையனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு நம்ம ஜேகே செம்ம மட்டை, அவனுக்கு செம்மையாக போதை, செம்ம தள்ளிக்கு மேலே ஏறி போய் கிடக்கு. அந்த பொண்ணு சும்மா இல்லாமல் ஸோ ரூமுக்கு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு காதில் வந்து அஸ்கி வயசில் பேசுது. மஜிக்கு செம்ம போதையில் இருக்கான். அவனுக்கு அவன் கண்ட்ரோலே இல்லை. போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த பொண்ணும் தான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக ஹேண்டில் பண்ணி கூட்டிகிட்டு போகிறா. இந்த சைடு நம்ம தயவங்க ஒரு வழியாக ஒரு கிளிப்புக்கு வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். ஸோ ஒருத்தவங்க வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கே பார்த்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டோன்னா. ஸோ அவரும் போயிட்டு அங்கே தான் உட்காந்துருந்தாங்க, அங்கே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு கூட ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான் அந்த பர்சன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே சொன்னானே. ஓகே தேங்க்யூ ஸோ மச். அந்த பர்சன்கிட்ட சொல்லிவிட்டு அவன்கிட்ட தேட போயிடறான். அந்த பர்சனும் போயிடுறாங்க. சரி நம்ம தயன் தேடிக்கிட்டு இருக்கான், எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கான். இந்த சைடு அந்த பொண்ணு நம்ம ஜெகேதை ஹேண்டில் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அவன் செம்ம போதையில் இருக்கான். இங்கிட்டு விழுகுறான். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம தயன் இந்த சைடு தேடிக்கிட்டு இருக்கான். அப்படியே சைடில் திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு தான் நம்ம ஜெகேவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்குது. தயங்கும் பார்த்துடுறான் தூரத்தில் இருந்து. பார்த்துட்டு வேகமாக பக்கத்தில் வந்துட்டு, ஏய் என் ஆள் மேலேருந்து கையோடுறி ஓப்பா, என்ன தைரியம் தான் நீ ஏன் அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு ட்ரை பண்ணுவேன். தயங்கு செம்ம கோவத்தில் இந்த மாதிரி அந்த பொண்ணே பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு தயங்க பார்த்துட்டு, ஹே நீ யார், நான் இந்த பர்சனை கூட்டிகிட்டு போனால் உனக்கு என்ன? இங்கே பாரு, நீ வேறு யாரோ நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா. நாங்கள் போயிட்டுருக்கும்போது நீ ஏன் வழியில் குறுக்கிடுற, போ தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. நம்ம தயங்க செம்ம இரிட்டேட் ஆகி சப்புன்னு கண்ணத்தில் ஆறதான் அந்த பொண்ணுக்கு.
பொண்ணு கண்ணத்துல கை வச்சுட்டு ஏய் எதுக்கு இப்ப நான் அரைஞ்ச மயிறு காஜு பிடிச்ச நாயே உனக்கு ஏன் ஆளு கேக்குதா ரூமுக்கு நீ உசுரோட இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா ஒழுங்கு மதையா அவனை விடுறி மயிறு உயிர் மேல உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா இங்கிருந்து போடி இன்னும் சாவடிச்சு குழி தோண்டி புதைச்சு இடமே இல்லாத மாதிரி அழிச்சிருவேன். அம்மா தயங்கி செம்ம கோவத்துல அந்த பயங்கரமா மிரட்டி விட்டுறான். அந்த பொண்ணு பயந்துட்டு கேக்கவே அந்த சொஃபால படுக்க வச்சுட்டு அவ அங்கிருந்து பயந்து ஓடிடுறா. அம்மா தயம் அங்க அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு ஷோ குட்டிச்சிருக்கான் போலயே டேய் எந்திட மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்துல திட்டிகிட்டு இருக்கான். அவனா செம்ம போதையில இருக்கான். ரோமுக்கு போலாண்டி என்னால முடியலடி எவ்வளவுதான் நானும் கண்ட்ரோல் பண்ணது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போதையில வளரிட்டு இருக்கான் நம்ம ஜேகே. ஸோ தனியனுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. ஏதோ ரூமுக்கு போகலாம் ஷோ கட்டவிலே இதெல்லாம் என் கோதையில பார்க்கறதா இருக்கு. டேய் ஹிந்துடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேண்டில் பண்ணி தூக்குறான். அவன் அந்த சைடு சாயிறான் இந்த சைடு சாயிறான். அம்மா தயங்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. டேய் யார் மேலேயோ போய் சாஞ்சு விழுகுறானே. ஐயோ கட்டவில்லை இவனை இப்படி ஹேண்டில் பண்ண முடியாது போல இருக்கு. ஹேண்டிலாகவே தூங்கிட்டு ஸோ ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். கேட்க அப்படியே மெதுவாக படுக்க வச்சுட்டு டேய் எந்திக்கு போகிறது அண்ணா வேணும் மேட்ரு பண்ணலாம் எவ்வளோ நேரம்டி நம்ம ஜேகே போதையில செம போதையில உளறிட்டு இருக்கான். நம்ம டைமுக்கு இவன் சரியான போதையில கிடக்கான் போலயே. இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் தண்ணி இருக்கு வாட்டர் கேனு அதை எடுத்து மூஞ்சில சரக்குன்னு ஊத்துறான் பாருங்க நம்ம தயங்க. நம்ம ஜேகே செம்ம இரிட்டேட் ஆகி லைட்டா போது தெளிஞ்சிருச்சு போல. டீ கோவத்துல அடி கொத்தம்மாவில் ஒத்த சாவடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோவத்துல இப்படி கத்திட்டு இருக்கான். அப்படியே பார்க்குறான். பார்த்தா தையாங்க முன்னாடி நிற்கிறத பார்த்துட்டு ஜேகே இன்னும் கடுப்பாகுது. தையாங் ஜேகேவை பார்த்துட்டு என்னடா போதெல்லாம் தெளிஞ்சிருச்சா அவனுக்கு இப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம ஜிகிட்ட கேட்டோன்னா ஸோ ஜிகே வாய் திறந்து எதுவுமே பேசலை எதுவுமே ஹேண்ட்ஸ்அப் பண்ணவே இல்லை. அப்படியே கோவத்தில் வந்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருப்பான். நம்ம தையங்கு ஜிகே கையை பிடிச்சிட்டு ஏய் ஏடா போய நான் எங்கேயோ போகிறேன் அங்கேயே போய் தொலைகிறேன் உன்னை கண்ணை கோவத்தில் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம தையங்கு ஒன்றுமே புரியல. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க எதுக்கு இப்படிலாம் பேசுகிற நான் இப்படி தான் பேசுவேன் என் கையை விட்டுறியா நான் போகணும் இதுக்கே இந்த மாதிரி கோவத்தில் சொல்லிகிட்டு இருக்கான். கையை விட அப்படின்னு சொல்லிட்டு தையன்ட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ தையங்கு விடுற மாதிரி இல்லை. ஸோ ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கான். தையம் கையை விடுன்னு சொன்ன தையம் கையை விடணுமா விட முடியாது எதுக்கு நீ இப்படி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்க எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு நம்ம தையங்க இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஜேகிட்ட. ஸோ ஜேகே யாருக்கிட்டையும் ஆன்சர் பண்ண விருப்பம் இல்லை யாருக்கிட்டையும் எனக்கு சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஜேகே இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் கோவத்தில். ஸோ நம்ம தையங்க ஜேகேவை பார்த்துட்டு டேய் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை கையை விடுறியா விட முடியாது என்ன பண்ணுவ விட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை உதறான். தையங்க டக்குன்னு விட்டுறான். ஜேகே திரும்பவும் அவங்க எதை போகலான்னு நினைக்கும் போது டக்குன்னு தையங்க பேக்காக ஹக் பண்ணுறான் நம்ம ஜேகேவை. ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. தையம் விட்டு தையம் என்ன நான் போகணும் என்னாச்சு இதுக்கு இப்படி கோவப்படுற தையங்க ஹக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கேட்டுருக்கான் நம்ம ஜேகே. தையம் என்னை விடுன்னு சொன்னான் உன்னை விட முடியாது என்ன விட்டுறவா இல்லை தையங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம ஜிக்கிட்ட. ஜிக்கிக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. தையம் நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அதான் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன் விட்டுறவான்னு கேட்டேன் எதுக்கு இப்படி கோவப்படுற தையங்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கு நல்லாவே புரியுது நம்ம தையங்க என்ன மாதிரி பேசுகிறான் அப்படின்ட்டு. ஆனாலும் அவனுக்கு சரியாக கோவம் வருது நம்ம ஜிக்கிக்கு. தையம் நீ நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் ஒரு இலவம் நடக்காது நீ நடக்கும் விட மாட்டேன் புரிஞ்சதா என்னை விட நான் போகணும் முடியாது நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக பண்ணிக்கிறான். ஜேகே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான் ஆனால் அவனும் சுத்தமாக முடியல ஏன்னா ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். ஓகே என்னை விட்ட புரியா என்ன விட உனக்கு விட்டுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ தைங்க செம இரிட்டேட் ஆகி என்ன அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கா ஓவரா பண்ணிகிட்டு இருக்கா பொண்டாட்டி என்ன சீக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாலில் பின் பண்ணிடுறான். ஜிக்கி தையங்க பார்த்துட்டு தையம் நீ நினைக்கிறது நடக்க விட மாட்டேன் புரிஞ்சதா
தயவு செஞ்சு என்னை விட்டு நான் போகணும் சொல்ல நம்ம ஜேகே ரொம்ப கோவத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம தயங்கு விடுற மாதிரி தெரில. அப்படியா பார்த்துடலாம் நீயா நானான்ட்டு சொல்லிட்டு தயங்கு டக்குன்னு ஜேகே லிப்ஸில் போய்ட்டு கிஸ் பண்ணிடுறான். ஸோ ஜேகே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். தட்டா அவனாலே முடியல ஜேகேயால் அந்த கிஸ்லேயே அப்படியே மெல்ட் ஆயிடும். அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி டீப்பாக ரொம்ப டீப்பாகவே கிஸ் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ ஜேகேவும் அண்ட் தயாங்கும் மேட்ரு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க. வழியா எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு ஸோ ஜேகே தயம் பக்கத்தில் செம்ம டயர்டாக படுத்திருக்கான். அதனால அவனுக்கு செம்ம கோவத்தில் படுத்திருக்கான். ஜேகே பார்த்துட்டு இப்போ கூட என்னடா கோவம் உனக்கு? ஏன்டா அப்படி புருவத்தை தூக்கி கோவமாக காட்டுற? என்னடா பிரச்சனை உனக்கு? சொல்ல நம்ம தயங்கு கேட்குறான் நம்ம ஜேகிட்ட. ஸோ ஜேகே என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல சார்? எனக்கு தெரியாதுடா, சொன்னா தானே தெரியும். சொன்னால் தெரியுமா? அப்போ சரி ஓகே நான் சொல்கிறேன் சொல்லி ஜேகே சொல்கிறான் தயங்கிட்ட. நான் சீரியஸாக கேட்டுட்ருக்கேன். என்னை தவிர நீ வேறு எப்படியாவது நினச்சிட்ருக்கியா மனசுக்குள்ளே? அவ்வளோ ஒருத்தி நீ லவ் பண்ணுறியாமே, அவ்வளோ ஒன்று லவ் பண்ணுறலாமே, 2 பேரும் கப்புள்ஸாக வேறு இருக்குங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சிடறான். நம்ம தயங்கு இதெல்லாம் ஜேகே பேசுறதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகிடுறான். ஜேகே தயங்க பார்த்துட்டு இப்போ என்ன பேச்சு வரலையா? சொல்லு, உண்மையா லவ் பண்ணுறது உண்மையா? நீ எவ கூடயும் கப்புள்ஸாக வேறு இருக்கியா? சொல்லு தயம் சொல்லிட்டு தயன்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கான். ரொம்ப கோவமாகவே நம்ம ஜேகே ஆன்சர் பண்ணு தயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான் நம்ம தயங்கிட்ட நம்ம ஜேகே. நம்ம தயங்க ஜேகேக்கு என்ன பதில் சொல்கிறது, என்ன சொல்லி எனக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். கேடா அதோட இந்த எபிசோடு முடியுது. நம்ம ஜேகே கேட்ட ஆன்சருக்கு நம்ம தயங்க ஆன்சர் பண்ணுவானா மாட்டானா, இல்லை எஸ் சொல்வானா இல்லை நோ சொல்வானா, என்ன பதில் சொல்லி நம்ம ஜேகேவை சொல்லிட்டு சமாளிக்க போகிறான், அடுத்து என்ன பிரச்சனைங்க வரப்போகுது நம்ம ஜேகேக்கும் தயாங்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஆனால் கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திங்களா போய் சரங்க பிடிச்சி பாய்.